கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக உபாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். எனக்கருமையானவர்கள், இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். நம் ஆண்டவருடைய அருமையான வார்த்தை இந்த நாளிலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே கொடுக்கிற வார்த்தை இதுதான். அவர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய கண்மணியைப் போல காத்து வழி நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மை அவருடைய கண்மணியைப் போல காத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். தெரிந்தெடுத்த பாதைகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். வெறுமையான நாட்கள், ஒன்றுமில்லாதிருந்த நாட்கள், ஆனாலும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார் இல்லையா? யோசித்து பாருங்க. நம்முடைய பூர்வீக நாட்களை நாம் நினைக்கும் பொழுது இன்றைய நாளிலே நம்மை கர்த்தர் வைத்திருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு மேன்மை, ஆசீர்வாதமான நாட்கள். இந்த ஆசீர்வாதமான நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்மை கண்மணியைப் போல காத்தருளினார். இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். இந்த நாளிலும் பல காரியங்களை குறித்து ஒருவேளை இருதயத்தில் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பயந்து போயிருக்கலாம். ஏதோ காரியங்களை குறித்து எப்படி நடக்குமோ என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய வேலை ஸ்தலத்தை குறித்து, பல காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுவீர்களானால் இந்த நிலையில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிற வார்த்தை, கண்மணியைப் போல காத்தருளினார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை காத்து வழி நடத்துகிற நாள். எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் கவலைகள், கஷ்டங்கள், நீங்கள் படுகிற பாடுகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வைத்துவிட்டு, ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, எத்தனையோ பேர் இன்னும் அந்த கடினமான பாதைகளை நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நல்ல தெய்வம் இந்த நாளிலும் சொல்லுகிறார், நான் உன்னை என்னுடைய கண்மணியைப் போல பாதுகாத்துக் கொள்வேன். அவருக்கு நன்றி சொல்லாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. இந்த நாளிலும் நீர் கொடுக்கிற வார்த்தைக்கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் நடத்தினார், அவர் தமது கண்மணியைப் போல காத்தருளினார் என்று சொன்ன வசனத்தின்படியாக இந்த நாளிலும் கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்மணியைப் போல நீர் காத்தருளுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், பலவிதமான வேலை ஸ்தலங்களில் உள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர்களுக்காக எடுத்து போட்டு உம்முடைய பிள்ளைகளை காத்து வழி நடத்தி மேன்மைப்படுத்த போகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், சகல நன்மைகளினால் திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.